வணக்கம். நிஃப்டி கிளாக் சேனல்லேருந்து திருமலை ராம்குமார் பேசுறேன். நம்ம இப்போ நிஃப்டிய வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போது, 2 விஷயங்கள எடுத்துக்க வேண்டியிருக்குது. ஒண்ணு வந்து நிஃப்டி ஸ்பாட்டு, இன்னொன்னு வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து அனலைஸ் பண்ணும்போது, ட்ரேட் பண்ணும்போது எப்படி பார்க்குறோம்னா, எத வச்சு நம்ம சார்ட் எடுத்துக்கலாம்? நிஃப்டி ஸ்பாட்ட வச்சு சார்ட் எடுத்துக்கலாமா? நிஃப்டி ஃபியூச்சர வச்சு சார்ட் எடுத்துக்கலாமாங்கிற கன்ஃப்யூஷன் நெறைய பேருக்கு இருக்குது. அதாவது நிஃப்டி ஸ்பாட்ட வச்சு நம்ம ஒரு சார்ட்ட அனலைஸ் பண்ணாத்தான் அது சென்ட்ரல்ஸ்ன்னு கரெக்ட்டா இருக்கும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ வந்து சார்ட் எடுத்து வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, அது வந்து மிக சரியா துல்லியமாக இருக்காது நம்ம அனலைஸ் பண்றது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து சில சமயங்கள்ல பிரீமியம் ரொம்ப அதிகமா ஒரு 100 பாயிண்ட், 120 பாயிண்ட் அப் ட்ரெண்ட்ல வந்து பிரீமியத்தில ட்ரேட் ஆகும். ஸோ, அந்த பிரீமியத்தில இருக்கும் பொழுது, நம்ம அதனுடைய வேல்யூஷன எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒரு சார்ட்ட அனலைஸ் பண்றது அவ்வளவு சரியா வராது. சில சமயங்கள்ல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கும். அப்படி டிஸ்கவுண்ட்ல இருக்கும் பொழுதும் நம்ம அத வந்து அனலைஸ் பண்றது வந்து சரியான கணிப்பா இருக்காது. ஸோ, எப்பவுமே ஒரே ஸ்டாண்டர்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி ஸ்பாட். ஸோ, ஒரு சார்ட்ட நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நிஃப்டி ஸ்பாட் என்னவோ இந்த சார்ட்ட எடுத்து வச்சுட்டு அனலைஸ் பண்ணோம்னா, நமக்கு சரியான கணிப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.